பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய ஆவியானவர் தாமே எங்களை சத்தியத்தின் பாதையிலே வழி நடத்துவாராக. அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை முழுமையுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த நாளிலே மொழிபெயர்ப்பு என்கிறதான தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பு என்கிறதான விஷயமும் கூட தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும் வண்ணமாக, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கொடுத்த அந்த இறுதி கட்டளையை நிறைவேற்றுவதின் ஒரு பங்காக இந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்த்தோம். அதற்கு பிற்பாடு எந்தெந்த காலகட்டத்திலே எந்தெந்த மொழியிலே மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்லியும் நம்ம பார்த்தோம். முதலாக இருந்த எபிரேய அரமேய வேதாகமம், அதாவது தானாக் என்று சொல்லப்படுகிறதான எபிரேயர்களுடைய வேதாகமம் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதை செப்துவஜிந்த் என்று அழைத்தார்கள். பின் நாட்களிலே வேதாகமம் வல்கேட் என்று சொல்லப்படுகிறதான வேதாகமம் இருந்தது. அது லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் சமாரியர்கள் தங்களுக்கென்று சொல்லி தோரா என்று சொல்லப்படுகிற 5 புஸ்தகங்களை மாத்திரம் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே ஒரு சில மாற்றங்களை செய்து மொழிபெயர்த்து வைத்திருந்தார்கள். அது முழுமையான அந்த எபிரேய பாஷையிலே இல்லாமல் அது கொஞ்சம் மருவின எபிரேய மொழியிலே இருந்தது என்று சொல்லியும் நம்ம பார்க்க முடிந்தது. அதற்கு பிற்பாடு நம்ம பார்த்தோம் அக்விலாவின் பதிப்பு, சிம்மாக்கஸின் பதிப்பு என்று சொல்லி 2 பதிப்புகளை பார்த்தோம். அவர்கள் ஒரு சில திருத்தங்களை மொழிபெயர்ப்பிலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லிலாம் நம்ம பார்க்க முடிந்தது. அடுத்ததாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் தியோடோசனின் திருத்தம் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் எதிலே திருத்தத்தை கொண்டு வந்தார், எந்த மொழிபெயர்ப்பிலே இந்த திருத்தம் உண்டாக்கப்பட்டு இந்த பதிப்பு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால் செப்துவஜிந்த் அல்லது அக்விலாவின் பதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிப்பு பார்த்தோம். அதில் தான் இந்த தியோடோசனின் திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பதிப்பானது, இந்த திருத்தப்பட்ட பதிப்பானது அக்விலாவின் பதிப்பை விட வாசிப்பதற்கு எளிமையாக காணப்பட்டபடியினாலே அநேகர் இந்த பதிப்பை, இந்த திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு ஆன இந்த பதிப்பை, தியோடோசனின் பதிப்பை அதிகமாக பயன்படுத்தினார்கள். அதாவது கிபி 180 190 இந்த நாட்களில்தான் இந்த திருத்தப்பட்ட பதிப்பு கொண்டு வரப்பட்டது. இதை அந்த நாட்களில் அதிகமாக பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. கிபி 200க்கு பிறகு ஒரு மொழிபெயர்ப்பு, ஒரு திருத்தப்பட்ட காரியம் வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால் ஆரிஜனின் ஹெக்ஸாப்லா அப்படின்னு சொல்லி ஒரு பதிப்பை கொண்டு வருகிறார்கள். இது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் முழுமையாக ஒருவருடைய பதிப்பை மாற்றி அப்படியே தன்னுடைய பதிப்பை கொடுக்கவில்லை, அல்லது தன்னுடைய மொழிபெயர்ப்பை கொடுக்கவில்லை. இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம இணை வேதாகமம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமங்கள் வைத்திருக்கிறத பார்க்க முடியும். அதில் இந்த இணை வேதாகமம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆங்கிலம் தமிழ் என்று சொல்லி 2 மொழியிலும் உள்ளதான இணை வேதாகமம் இருக்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. அதுபோல இவருக்கு முன்பதாக இருந்த
எந்தெந்த மொழிபெயர்ப்புகளை எல்லாம் வைத்து தன்னுடைய மொழிபெயர்ப்பை கடைசியாக கொடுத்தார் என்று சொன்னால் செப்டுவஜின்ட், அக்விலா, சிம்மாக்கஸ், தியோடசனின் திருத்தம். இந்த 4ஐயும் வைத்து 5வதாகத்தான் இவருடைய மொழிபெயர்ப்பை அங்கே கொடுக்கிறார். அப்போ இந்த 4லும் ஒரு சில காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த 4லும் ஒரு சில வார்த்தைகள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொல்லி வருகிற காரியங்களை எல்லாம் இவர் அந்த பிழைகளை எல்லாம் திருத்தி தன்னுடைய மொழிபெயர்ப்பை கொடுத்ததை பார்க்க முடிகிறது. அப்போ இவருடைய மொழிபெயர்ப்பு என்று சொல்லி இவர் வெளியிட்டதில், ஆரிஜன்ஸ் என்பவர் வெளியிட்டதில் என்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் 5 லைன்ஸும் இருந்தது. அதில் கடைசியாக 5வதாக இருந்தது தான் இவருடைய மொழிபெயர்ப்பாக காணப்பட்டது. இது கிபி 200க்கு பிற்பாடு வந்ததான ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தது. இவருடைய மொழிபெயர்ப்பு பின்னாட்களில் வந்த அநேகருக்கு உதவியாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் அந்த நாட்களிலே இருந்த அநேக பதிப்புகளையும் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் அவைகளில் இருந்த பிழைகளை திருத்தி அதற்கு ஆதாரத்தோடு அதிலே ஒரு சில குறிப்புகளையும் வைத்திருந்தார். ஆகையினால இது பின்னாட்களில் வந்ததான மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணியை செய்வதற்கு முன் வந்த அநேகருக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாகவும் பதிவிடுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால் இவருடைய முழுமையான அந்த மொழிபெயர்ப்பும் இல்லை, அதில் ஒரு சில பகுதிகள் காணாமல் போய்விட்டது, அவைகள் கிடைக்காதது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்று சொல்லியும் பதிவிடப்பட்டுள்ளது. அப்போது ஆரிஜன்ஸ் ஹெக்ஸாப்லா அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தது. அவர்தான் மற்ற மொழிபெயர்ப்புகளில் இருந்ததான பிழைகளை கண்டறிந்து அதை திருத்தி ஒரு புதிய மொழிபெயர்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கிபி 100லிருந்து 1000 வரைக்கும் பயன்படுத்தப்பட்டதான அதே நேரத்தில் உருவாக்கப்பட்டதான ஒரு உரை. இதை நம்ம முன்பதாகவே பரிமாற்றம் என்கிற தலைப்பின் கீழே பார்த்தப்போவும் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னால் மசோரடிக் உரை அப்படின்னா மெசரட்ஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு குழுவினர் தங்களை இந்த வேதாகமத்தை நகல் எடுக்கிறதான பணிக்காக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவர்கள் மறுபடியுமாக வெவ்வேறு மொழிகளில் இருந்ததான வேதாகமத்தை நகல் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்தார்கள். இதற்கு இப்போ இவர்கள் எடுத்ததான பதிப்புகள் தான் நமக்கு அதிகமாக நம்முடைய இன்றைக்கும் உலகத்திலே காணப்படுகிறதான பழைய காப்பீஸ், கையெழுத்து பிரதிகளாக காணப்படுகிறது என்று பார்க்க முடிகிறது. அப்போ இவர்கள் எடுத்ததற்கு இன்றைக்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 1947 சவக்கடல் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சுருள்கள் தான் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அலெப்போ கோடெக்ஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மொழிபெயர்ப்பு. இது எது அப்படின்னு சொன்னால் வல்கேட், லத்தீன் வடிவத்திலே காணப்பட்டதான ஒரு வேதாகமம், லத்தீன் மொழியிலே காணப்பட்டதான ஒரு பதிப்பாக இருந்தது தான் இந்த அலெப்போ கோடெக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ரோம், அதாவது ரோமன் கேத்தலிக்க திருச்சபையின் அதிகாரப்பூர்வ ஒரு பதிப்பாக அந்த நாட்களிலே காணப்பட்டது என்றும் நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இது வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு முன்பதாக லத்தீன் மொழியில், அதாவது 383 405 மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமமாக இந்த வல்கேட் அலெப்போ கோடெக்ஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பதிப்பு இருந்தது. அப்போ இதற்கு முன்பதாக லத்தீன் மொழியில் வேதாகமம் இல்லையா அப்படின்னு சொன்னால் இருந்தது. ஆனால் அது செப்டுவஜின்ட், அதாவது கிரேக்க மொழியிலே இருந்ததான பழைய ஏற்பாட்டை அவர்கள் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்திருந்தார்கள்.
ஆகையினாலே இதை ரோமிலே இருந்ததான பிஷப் அங்கே இருந்தவர்கள் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஹீப்ரு எபிரேயத்திலே இருக்கிறதான பழைய ஏற்பாட்டை லத்தீனுக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார்கள். ஆகையினாலே இதற்கு ஒருவரை நியமித்தார்கள். அவர்தான் ஜெரோம் என்று சொல்லப்படுகிறதான ஒருவர். அந்த ஜெரோம் என்று சொல்லப்படுகிறவர் எபிரேய மொழியையும் கிரேக்க மொழியையும் கற்றறிந்திருந்த ஒருவராக காணப்பட்டார். ஆகையினால் அவர் கிரேக்க மொழியிலே இருந்ததான வேதாகமத்தையும் தன்னுடைய மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்தினார். ஆனால் அவர் முழுமையாக வைத்து மொழிபெயர்த்தது எது அப்படின்னு சொன்னால் எபிரேய மொழியிலே இருந்ததான பழைய ஏற்பாடு வேதாகமம் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. செப்டுவஜின்ட்டை அவர் எதற்காக பயன்படுத்தினார்? அதாவது கிரேக்க மொழியில் இருந்த பழைய ஏற்பாட்டை அவர் எதற்காக பயன்படுத்தினார் என்று சொன்னால், ஒரு தன்னுடைய மொழிபெயர்ப்புக்கு ஒரு அடிஷ்னல், இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ ஆங்கில மொழிபெயர்ப்புகள் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அநேக நேரங்களில் ஒரு மொழிபெயர்ப்பை மாத்திரம் பார்த்து அத்தோடு முடித்து விடுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்னும் வெவ்வேறு என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லை இதற்கு இந்த வார்த்தை தான் சரியானதா அல்லது இந்த வார்த்தை மிகச் சரியாக இருக்குமா என்று சொல்லியெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக இன்றைக்கும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஆங்கில பதிப்புகளை நம்ம கோத்ரூ பண்ணுவது உண்டு. அதுபோல் அன்றைக்கு அவர் எந்த வார்த்தை மிக சரியானதாக இருக்கும் லத்தீனிலே பயன்படுத்துவதற்கு என்பதற்காக அந்த செப்டுவஜின்ட் என்று சொல்லப்படுகிறதான பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வேதாகமத்தை பயன்படுத்தினார். ஆனால் இவர் நேரடியாக எபிரேய மொழியிலே இருந்ததான பழைய ஏற்பாட்டை பயன்படுத்தி லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தார். அதுதான் வல்கேட் என்று சொல்லப்பட்டது. அந்த பதிப்பிற்கு பெயர் அலெப்போ கோடெக்ஸ் என்று சொல்லியும் அழைத்தார்கள். இது ஜெரோம் என்று சொல்லப்படுகிற ஒருவரால் மொழிபெயர்க்கப்பட்டதாக இருந்தது. இதற்கு முன்பதாகவும் லத்தீன் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆனால் அதை ரோமன் கேத்தலிக்க திருச்சபை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் இப்பொழுது எபிரேய மொழியிலிருந்து ஜெரோம் என்பவரை கொண்டு அவர்கள் 383 405 இந்த ஆண்டுகளுக்கு இடையிலே ஒரு மொழிபெயர்ப்பை லத்தீன் மொழிக்கு செய்கிறார்கள். அதைத்தான் ரோமன் கேத்தலிக்க திருச்சபை சில 1000 வருடங்களாக பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. பிற்பாடு அவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்ததான சபையை, அதாவது திருச்சபையை தங்களுடைய ஆளுகையின் கீழாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தது. அதாவது போர் நடந்தது. அது மாத்திரமல்லாமல் மொழிபெயர்த்தவர்களை வேறு மொழிக்கு மொழிபெயர்க்க வேண்டாம், லத்தீன் மொழியிலே மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறதான நிலை இருந்தது. மொழிபெயர்த்தவர்களை எரித்தார்கள். அவர்களை ஒரு தேவ தூஷணம் சொல்லுகிறவர்களாக கருதினார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் காணப்பட்டது. அந்த நாட்களில் எல்லாம் இவர்கள் இந்த லத்தீன் மொழியில் இருந்த வேதாகமத்தை மாத்திரமே பயன்படுத்தினார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்போது ஜெரோம் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வல்கேட் என்று சொல்லப்படுகிற வேதாகமம் தான் சில 1000 வருடமாக இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரால் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது அவர்களும் எந்தெந்த ஊர்களிலே இருக்கிறார்களோ அந்தந்த ஊர்களிலே காணப்படுகிறதான அந்த தாய்மொழியிலே வேதாகமத்தை வைத்து பயன்படுத்துகிறார்கள். அதை நாம் இன்றைக்கு நம் தேசத்திலும் கூட பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த நாட்களில் அந்த சில 1000 வருடங்கள் அவர்கள் எந்த தேசத்திலும் சரி அந்த லத்தீன் மொழியிலே இருந்ததான வேதாகமத்தை தான் பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஆங்கில மொழிபெயர்ப்பு. இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு எந்த நாட்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், கிபி 640 அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நாளிலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் முழுமையாக அந்த பணி முடிவடையாமல்
எத்தனையோ வருடங்கள் கழித்து தான் அது முடிவடைகிற ஒரு நிலைமைக்கு வந்தது. ஆனால் அதை ஒருவரே செய்ய முடியவில்லை. அதாவது ஆரம்பித்த நாட்களில் இருந்தவர்களே முழுமையாக அதை முடிக்க முடியவில்லை என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கிபி 640 ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இங்கிலாந்து அந்த தேசத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முதல் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம், அதாவது கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் பரவியது. அந்த நாட்களிலேயே அங்கிருந்தவர்கள் அநேகர் தேவனை குறித்து அறிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவம் நிறுவப்பட்டதாகவும் கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நாட்களிலேயே அவர்கள் மொழிபெயர்க்கவும் ஆரம்பிக்கிறார்கள். 640 மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நாட்களில் காணப்பட்டதான ஆங்கிலத்திற்கும் இந்த நாட்களில் காணப்படுகிறதான ஆங்கிலத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழை வைத்தே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பழைய நாட்களில் இருந்த தமிழுக்கும் இந்த நாட்களில் நாம் பயன்படுத்துகிற தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் பேச்சு வழக்கிற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். அதே போலத்தான் அந்த நாட்களிலும் அந்த ஆங்கிலத்திலும் வித்தியாசங்கள் காணப்பட்டது. அந்த நாட்களில் அவர்கள் அந்த பழைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார்கள். எவைகளை எந்த நாட்களில் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வெனரபிள் பேட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு துறவி பழைய ஆங்கிலத்தில் வேதத்தை மொழிபெயர்க்க தொடங்கினார். வெனரபிள் பேட் என்று சொல்லுகிறவர் 7ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பழைய ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க தொடங்கினார். ஆனால் அவர் எந்த பகுதியை மொழிபெயர்த்தார், என்னென்ன பகுதிகள் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கிபி 639 709 இந்த காலகட்டங்களில் ஆல்டெம் என்று சொல்லப்படுகிறவர், ஆல்டெம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் முழு சங்கீத புஸ்தகத்தையும் அதே நேரத்திலே வேறு சில புஸ்தகங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கிபி 639 709 இந்த காலகட்டங்களில் ஆல்டெல்ம் என்று சொல்லப்படுகிறதான ஒருவர் முழு சங்கீத புஸ்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு சில வேதாகம பகுதிகளை மொழிபெயர்த்திருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் நூற்றாண்டில் சுவிசேஷங்களின் மொழிபெயர்ப்பு, சுவிசேஷ பகுதிகளை மாத்திரம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார்கள். அது யார் அப்படின்னு சொன்னால் லிண்டில்ஸ்பர்ன் என்று சொல்லப்படுகிறதான ஒருவர் சுவிசேஷங்களை மாத்திரம் 10ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஆல்ட்ரெட் என்பவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் லத்தீன் உரைகளுக்கு நடுவே ஆங்கில வார்த்தைகளை, அதாவது அருஞ்சொல் பொருள், இந்த வார்த்தையினுடைய மீனிங் இதுதான் அப்படின்றது போல அவர் என்ன பண்ணார்னா லத்தீன் வேதாகமத்திற்கு இவர் அதற்கு இடையே ஆங்கில வார்த்தைகளை இணைத்து ஒரு வேதாகமத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆல்ட்ரெட் என்பவர் செய்தது என்ன அப்படின்னு சொன்னால் இவர் தனியாக ஒரு வேதாகமத்தை ஆங்கிலத்திலே எழுதவில்லை. மாறாக இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த லத்தீன் மொழியிலே காணப்படுகிறதான வேதாகமத்தின் இடையிலே ஆங்கில வார்த்தைகளை இணைத்து எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் முக்கியமாக சுவிசேஷங்களுக்கு தான் அவரும் அப்படி செய்திருந்தார். மற்ற அநேக புஸ்தகங்களுக்கு அவர் செய்தவில்லை. ஒரு சில புஸ்தகங்களை மாத்திரம் செய்தார். ஆனால் 4 சுவிசேஷங்களுக்கும் அருஞ்சொல் பொருள் போல லத்தீன் வேதாகமத்திற்கு
இடையிலே ஆங்கில வார்த்தைகளை இணைத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு எப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய கிபி 990 லத்தீன் உரை இல்லாமல் ஆங்கிலத்தில் 4 நற்செய்திகளும் மொழிபெயர்க்கப்பட்டது. கிபி 990 லத்தீன் உரை, இப்போ இவர் லத்தீன் உரைகளுக்கு நடுவில் தான் ஆங்கில வார்த்தைகளை இணைத்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லாமல் கிபி 990 4 சுவிசேஷங்களையும் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால், 6ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, 7ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, 10ஆம் நூற்றாண்டு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒரு சில பகுதிகளை மாத்திரம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருந்தார்கள். ஆனால் முழுமையான வேதாகமமும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படவில்லை. அந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது, லத்தீன் வேதாகமத்தை வைத்துதான் போதிக்கப்பட்டது. லத்தீன் வேதாகமத்தை வைத்துதான் யார் அங்கே ஒரு சபையினுடைய தலைவராக, ஒரு மேய்ப்பனாக இருந்தாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அங்கே உள்ள மக்கள் கேட்டு கடைபிடிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த பகுதிகள், சில பகுதிகள் வேதாகம், அதாவது இந்த சில பகுதிகள் மாத்திரம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அவைகள் பெரிய அளவிலே பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்று சொன்னால், திருச்சபையிலே ஒன்றாக அவர்கள் கூடி வரும் பொழுது அங்கே அவர்களுக்கு போதிக்கப்படுவது எந்த மொழியில் இருந்தது என்றால் லத்தீன் மொழியிலே இருந்தது. வாசிக்கப்படுவதும் லத்தீன் மொழியிலே தான் காணப்பட்டது. அதனாலே அங்கே இருக்கிறவர்களுக்கு, அங்கே இருக்கிறதான மேய்ப்பனாக இருந்து வழிநடத்துகிறவர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதுவே அவர்களுக்கு வேத வாக்காக இருந்தது. ஏனென்று சொன்னால், லத்தீன் மொழி தெரியாதவர்கள் வேதத்தை வாசிக்க முடியாது. லத்தீன் மொழி தெரிந்தவர்களும் பெரிதாக வேதத்தை எடுக்கவில்லை, பெரிதாக வேதத்தை வாசிக்கவில்லை. யாரெல்லாம் இந்த பிஷப்பாக, கார்டினலாக இருக்க போகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அதற்கென்று அந்த வேதத்தை எடுத்து வாசித்தார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. வேறு யாரும் வாசிக்கவில்லை. ஆகையினால பெரிதாக யாரும் கேள்வி கேட்கவில்லை. இவர்கள், அதாவது ரோமன் கேத்தலிக்க திருச்சபையிலே இருந்தவர்கள் போப், பிஷப் என்று சொல்லி யாரை நியமித்திருந்தார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் சட்டமாக இருந்தது. ஆகையினால்தான் அவர்கள் என்னெல்லாம் தங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு கள்ள போதனைகளையும் மக்களிடத்திலே பரப்பினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. பாவ மன்னிப்பு சீட்டு, உத்தரிக்க ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுதல், அது மாத்திரமல்லாமல் இன்னும் எத்தனையோ ரிச்சுவல்ஸ் என்று சொல்லப்படுகிற, அதாவது தூபம் காட்டுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படாத ஒரு விஷயம். அடுத்து ஆலயம்னா இந்துதான் அப்படின்னு சொல்லி இப்படி அநேக காரியங்களை அவர்கள் இணைத்து கொண்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இன்றைக்கும் பார்க்க முடியும் சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறதான விஷயங்கள். வேதத்தில் அப்படி நமக்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையாக கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஞானஸ்நானமும், அதே நேரத்தில் நாம் திருவிருந்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிறதுல பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் ஒரு சில காரியங்கள், திருமணம், அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு சடங்கு, இப்படியெல்லாம் ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் சொல்லுகிறதான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறக்க போகிறதற்கு முன்பதாக, அவர் இறக்கும் தருவாயில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு போய் நன்மை கொடுப்பது, அதாவது திருவிருந்து கொடுத்தால் அது நல்லது என்று சொல்லுகிறதான விதத்திலே இப்படி அநேக காரியங்களை அவர்கள் அதோடு இணைத்து கொண்டார்கள். பரிசுத்தமானது, புனிதமானது என்று சொல்லுகிறதான காரியங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த நாட்களில்தான் ஒரு சிலர் எழும்பினார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிறதா? ஏன் இது இப்படியே இருக்க வேண்டும்? ஏன் எல்லாரும் வேதத்தை வாசிக்க கூடாது?
அது நம்முடைய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது தானே என்று சொல்லுகிறதான காரியங்கள் எழும்பினது. அப்படி எழும்பி மொழிபெயர்க்க வந்தவர்களை இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினர் என்ன செய்தார்கள் என்பது அந்த காரியங்களை குறித்து தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த மொழிபெயர்ப்புகளுக்கு பிற்பாடு 14ஆம் நூற்றாண்டில் ஜான் விக்லிஃப் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், வேதத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பதற்காக காரியங்களை செய்கிறார். இவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராகவும் அதே நேரத்தில் பாதிரியாராகவும் காணப்பட்டார். அதாவது ஒரு திருச்சபையில் இவர் ஒரு மேய்ப்பனை போல இருந்தவர் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது மக்களுக்கு பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து காரியங்களை செய்ய முடியவில்லை. அப்போது இந்த மொழிபெயர்க்க வருகிறவர்கள் மக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள் யார் அப்படின்னா, வேதத்தை வாசிக்க முடிந்தவர்கள், வேதத்தை வாசித்தவர்கள், வேதத்தை போதிக்க வேண்டிய நிலையிலே காணப்பட்டவர்களில் ஒரு சிலர் தான் இந்த காரியங்களை செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதில் தான் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லப்படுகிறவர். மற்றவர்களையெல்லாம் ஒரு சிலர் தான் அறிந்திருக்கிறோம், அநேகரை குறித்து நம்ம தெரியாமல் தான் இருக்கிறோம். ஆனால் மார்ட்டின் லூத்தர் என்பவர் செய்ததான ஒரு புரட்சியின் மூலமாக சபைகள் பிரிந்தது. அதாவது ரோமன் கேத்தலிக்க திருச்சபையிலிருந்து புரொட்டஸ்டாண்ட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு இயக்கம், அதாவது ஒரு குழுவினர் பிரிந்து சென்றனர். அவர்கள் ரோமன் கேத்தலிக்க திருச்சபையின் ஆளுகைக்கு கீழ் இல்லாமல் புதிய ஒரு சபையை ஆரம்பித்தார்கள். அதாவது சபையாக கூடினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகையினால்தான் அது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினபடினால அது எல்லாருக்கும் தெரிந்தது ஒரு புரட்சியாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம 14ஆம் நூற்றாண்டிலே நம்ம பார்க்கும் பொழுது ஜான் விக்லிஃப் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபர் ஆங்கிலத்திலே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்காக காரியங்களை முன்னெடுக்கிறார். அவர் எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறார். இப்போது இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருக்கிறார், அதே நேரத்தில் ஒரு ஃபாதராக இருந்தார் அப்படின்றத, அதாவது மேய்ப்பனாக இருக்க வேண்டிய இடத்திலே இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ந்து வரும் அதிகாரத்தையும் சிறப்புரிமையையும் கேள்வி கேட்டார். இப்போ அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் சத்தியம், அதுதான் வேதவாக்கு, அதை தான் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்ய வைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட சவாலிட்ட ஒரு நபர் தான் இந்த ஜான் விக்லிஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர். ஏன் நீங்கள் சொல்லுகிறதை தான் செய்ய வேண்டும், வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதை அவர்கள் செய்யட்டுமே என்று சொல்லுகிறதான அளவிலே ஒரு கேள்வி கேட்டு சவாலிட்ட ஒரு நபர் இந்த ஜான் விக்லிஃப் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. விக்லிஃப் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபையையே சபையையே, அதாவது ஒரு குழுவாக நம்ம கூடி வருகிறோம், ஆனால் அதில் உள்ள அதிகாரத்தையே, அதில் உள்ளதான, அதாவது நடத்துகிறவர்கள் போதிக்கிறவர்களையே சார்ந்திராமல் வேதத்தை அவர்களே படிக்க முடியும் என்று சொல்லக்கூடியதான அளவிற்கு அவருடைய பணியை செய்ய தொடங்கினார். இப்போ வேதத்தை நீங்களே வாசிக்க வேண்டும், நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும், வேதம் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்தது, அதை நாம் வாசித்து நாம் புரிந்து கொள்ள முடியும், அதின்படி நாம் நடக்க முடியும். நாம் எப்பொழுதுமே நமக்கு போதிக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கிறவர்களை சார்ந்து கொண்டு அவர்களையே அண்டிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை
என்பதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் இவர் இந்த மொழிபெயர்ப்பை செய்கிறார். அதை மக்களுக்கு சொல்லவும் ஆரம்பிக்கிறார். அப்போ இப்படி அவர் செய்து அவருடைய பிரதிகள் அவர் எழுதுகிறார். அவருடைய அந்த பிரதிகள் என்ன செய்யப்படுகிறது, அவர் கொடுக்கிறது 200 கிட்டத்தட்ட அநேக மக்களுக்கு அவர் இருந்த பகுதியிலே விநியோகிக்கப்பட்டது. அப்படி விநியோகிக்கப்பட்ட பகுதிகளையும் அந்த மொழிபெயர்ப்புகளையும் கூட இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினர் கண்டுபிடித்து அழித்தார்கள், அவைகளை தீக்கிரையாக்கினார்கள். நம்ம எல்லாருமே இப்பொழுது கேள்விப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெனரேஷனுக்கு தலைமுறைக்கு தெரிந்ததான அநேக விஷயங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், இயேசுவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் வேதத்தை தீக்கிரையாக்குகிறார்கள் என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம அநேகரிடத்தில் சொல்கிறோம். இப்படியெல்லாம் தேவனை அறியாதவர்கள் தேவனுடைய வேதத்தை, அவர் நமக்கு தந்தருளினாத வேதத்தை தீக்கிரையாக்குகிறார்கள், அழித்தார்கள், அதை எரிந்து போட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்ம சொல்லுவது உண்டு. இது இன்றைக்கும் கூட ஒரு சில நாடுகளிலே நடக்கிறது. இங்கே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறதான காரியங்கள் இருக்கிறது. இதற்கு முன்பதாகவும் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில ராயன் என்று சொல்லப்படுகிறதான ரோம மன்னர்கள் இருந்த பொழுது அவர்கள் வேதத்தை அழிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆகையினால அவர்கள் அந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்பொழுது வேதத்தை எரிக்கிறதான இடத்திலே இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், வேதத்தை போதிக்கிறோம், நாங்கள்தான் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறதான இடத்தில் இருக்கிறவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறதான வேதாகமங்களை தேடி கண்டுபிடித்து எரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அதில் இன்றைக்கும் கூட ஒரு 200 பிரதிகள், 200 காப்பீஸ் ரிமைனிங்காக எஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போது இவர் மொழிபெயர்த்ததான இந்த மொழிபெயர்ப்பை அவர்கள் தடை பண்ணுகிறார்கள். அவரை முழுமையுமாக மொழிபெயர்ப்பதற்கு அவர்கள் விடவில்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எல்லாரும் என்ன பண்ண தேவையில்லை, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் அதை போதிக்க வேண்டிய இடத்திருக்கிறார்களோ அவர்கள் வாசித்தால் போதும். யார் கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறதான ஒரு போக்கு, அதாவது என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஐடியா அவர்களுக்கு அந்த நாட்களிலே இருந்தது. ஆகையினாலே மொழிபெயர்ப்பதற்கு அவர்கள் தடையாகவே காணப்பட்டார்கள். இப்போ இந்த மொழிபெயர்ப்பின் காலத்திலேயே 2 முறை இந்த ஜான் விக்லிஃப் என்பவருக்கு பக்கவாதம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு சில உடல்நலக் குறைவும் ஏற்பட்டதினாலே அவர் இறந்து போகிறார். இப்போ அவர் இறந்து போய்விட்டார். ஆனாலும் இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினர் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், அவர் இறந்து 44 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடல் புதைக்கப்பட்ட இடத்திலே போய் அவருடைய அந்த எலும்புகளை எல்லாம் தோண்டி எடுத்து அதை எரித்து ஆற்றிலே வீசினார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்போது அவர்கள் அவ்வளவு ஒரு வெறியோடு செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் கூட நம்ம பார்க்க முடியும். அவர்கள் நம்மை குறித்து சொல்லும் பொழுது பிரிவினை சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கொஞ்சம் டீசண்டாக பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லப்படுகிறதான அவர்களுக்கு அநேகருக்கு தெரிந்தது அவர் ஒருவர் தான். அவரை குறித்தெல்லாம் பேசும் பொழுது அவர் ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு மோசமான நபர் என்று சொல்லுகிறதும், அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஆசை இருந்ததினால்தான் அவர் அப்படிப்பட்ட
புரட்சி என்று சொல்லி ஒரு காரியத்தை கையில் எடுத்ததாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவர் உண்மையாகவே போராடியதும் புரட்சி செய்ததும் எதற்காக என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்திற்கு எதிராக இருந்ததான எல்லா விதமான டாக்ட்ரின்ஸ், உபதேசங்களை களைந்தெறிய வேண்டும், அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் புரட்சி செய்தார். அதில் ஒன்று இந்த துறவரத்திற்கு விரோதமானதும் கூட தான். ஏனென்று சொன்னால் வேதாகமம் துறவரம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார், அதாவது தேவனுடைய பணியை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் துறவரம் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு எங்கும் சொல்லப்படவில்லை. அவரவர் எந்த அழைப்பின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த வழிநடத்துதலோடு நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் வேதத்தின் கட்டளை. ஆனால் இவர்கள் முற்றிலும் துறவரத்தை தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறார்கள். ஆகையினால்தான் அவர் என்ன பண்ணார், அதற்கும் விரோதமாக குரல் கொடுத்தார் அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் மிக முக்கியமாக மார்ட்டின் லூத்தர் எந்த காரியத்தினால் ஈர்க்கப்பட்டு அவர் அந்த புரட்சியை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ரோமர் நிருபத்தை தான் வாசித்து அவருக்குள்ளே ஒரு மனமாற்றம் வருகிறது. அதன் மூலமாக அவர் அந்த புரட்சியை மேற்கொள்ளுகிறார். எந்த விஷயம் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம்தான் ஒரு மனிதனை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. விசுவாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான். விசுவாசிக்கும் பொழுது அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான். விசுவாசிக்கும் பொழுது அவனை நீதிமானாக்குகிறவர் தேவன் என்று சொல்லி இப்படி அநேக விஷயங்களை நாம் விசுவாசத்தை குறித்து ரோமர் நிருபத்திலே வாசிக்க முடியும். இந்த ரோமர் நிருபத்தை அவர் வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவருக்குள்ளே ஒரு உணர்வை கொடுக்கிறது. அவருக்குள்ளே அந்த உணர்வுகள் இவர் கடைபிடிக்கிறதும் இவர் போதிக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு திருச்சபை என்று சொல்லப்படுகிறதான அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற காரியங்களும் வித்தியாசமாக இருக்கிறது. நம்முடைய கிரியைகளினாலே எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், நம்முடைய கிரியைகள் தான் இந்த காரியத்தை செய்ய வைக்கிறது அது என்று சொல்லியும், அதே நேரத்திலே நாம் ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் முரண்பாடாக இருக்கிறதை இவர் காண்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது வேறாக இருக்கிறது, திருச்சபை என்று சொல்லுகிற அதிகாரம் சொல்லுகிறது வேறாக இருக்கிறது என்று அவர் கண்டுபிடித்த பொழுதுதான் புரட்சி செய்தார். அதற்கு மிக முக்கியமாக இருந்தது இந்த ரோமர் நிருபம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஜான் விக்லிஃப் என்று சொல்லப்படுகிறவரும் இப்படிப்பட்ட விஷயங்களினாலே தான் என்ன செய்தார் என்று சொன்னால், பாமர மனுஷனும் ஒரு சாமானியனாக காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய வார்த்தையை அவர்களுடைய மொழியிலே அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக வாசிக்க வேண்டும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் வாசித்து அதன்படி நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்கிற விதத்தில்தான் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அவர் முழுமையாக வேதத்தை மொழிபெயர்த்து முடிக்க முடியவில்லை. அதற்கு முன்பதாகவே அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. ஆகையினாலே அவர் இறந்து போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் இறந்த பிறகும் அவர் மேல் இருந்ததான அந்த ஒரு வெறியினாலே இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபை என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவருடைய எலும்பை தோண்டி எடுத்து அதை எரித்து ஆற்றிலே வீசினார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த விஷயமானது ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவுகிறது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய மரணமும் அவர் செய்ததான அவருடைய அந்த மொழிபெயர்ப்பின் விஷயங்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதன் பிற்பாடு ஆங்கில மொழியில் மாத்திரமல்லாமல் இன்னும் அநேக மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு மக்கள் எழும்பினார்கள். அதிலே ஒருவர்தான் ஜான் ஹஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தத்துவ ஞானி.
ஜான் ஹஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தத்துவ ஞானி, இன்னும் ஒரு சிலர் எழும்புகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஹங்கேரிய மொழியிலும் போஹேமியன் என்று சொல்லப்படுகிறதான மொழிகளிலும் வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். ஹங்கேரியன், போஹேமியன் என்று சொல்லப்படுகிறதான மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதிலே ஒருவருடைய பெயர் ஜான் ஹஸ், இன்னும் ஒரு சிலர் எழும்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் எல்லாம் இவருடைய அந்த மொழிபெயர்ப்பும் அவருடைய இறப்பு, இந்த திருச்சபை காட்டினதான அந்த ஒரு மதவெறியான காரியங்கள், இது எல்லாம் அவர்களிடத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அவர்கள் இன்னும் பல்வேறு மொழிகளிலே தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் மொழிபெயர்க்கும் பொழுதும் அவர்களையும் மதவெறியர்கள், தேவ தூஷணம் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி அவர்களை இந்த திருச்சபையானது அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்தது. அவர்களை பிராண்ட் பண்ணுறாங்க. இவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மதவெறியர்களாக இருந்து கொண்டு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்கிறார்களோ அவர்களை மதவெறியர்கள் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். இவர்கள் தேவ தூஷணம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி இந்த ஜான் ஹஸ் என்று சொல்லப்படுகிறவரை உயிரோடே எரித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்ப்பு செய்ததான காரியத்திற்காக சொந்த மொழியிலே, தாய்மொழியிலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்ததான அந்த முயற்சிக்காக அவரை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உயிரோடே தீயிலிட்டு எரித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. அவரை கடைசியில் கூட கேட்கிறார்கள், நீ இந்த பணியை இத்தோடு விட்டுவிடுவதாக சொன்னால், நீ செய்தது தவறு என்று சொல்லி நீ ஒப்புக்கொண்டால் நாங்கள் உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர் இல்லை, நான் செய்த விஷயம் தவறு இல்லை, நான் செய்கிற பணியை விடவும் முடியாது. எல்லா மக்களும் அவர்களுடைய தாய்மொழியிலே அவர்கள் தங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உறுதியாக சொன்ன பொழுது அவரை தீயிலிட்டு எரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஜான் விக்லிஃப் என்று சொல்லுகிறவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அதுதான் முதலாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமமாக இருந்தது. ஆனால் அந்த பணி முழுமையாக நிறைவடையவில்லை. ஆனால் அதிகமான பகுதிகள் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போது அதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால், தேவதூஷணம் சொல்லுகிறவர் என்றும் மதவெறியர், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டார். அவரும் கூட இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினராலே பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளானார். ஆனால் அவரை அவர்கள் கொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவரே அவருடைய உடல் நலக்குறைவினால் இறந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் இறந்து போனாலும் அவருடைய எலும்புகளை தோண்டி எடுத்து எரித்து அவர்கள் தங்களுடைய அந்த ஒரு பகையை, வெறியை காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் போஹேமியன், ஹங்கேரியன் அந்த மொழிகளிலே மொழிபெயர்த்த அநேகர் இருந்தார்கள். அதிலே ஒருவர் தான் ஜான் ஹஸ் என்று சொல்லப்படுகிற நபர். அவரை அவர்கள் தீயிலிட்டு எரித்தார்கள் என்று சொல்லியும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ஜான் விக்லிஃப் விட்டு போன பணியை யார் தொடர்ந்து செய்தார், அவர் யார் என்று சொல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் நம்ம வருகிறதான வாரங்களிலே பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உம்முடைய வார்த்தையை தங்களுடைய சொந்த மொழியிலே வாசித்து புரிந்து கொண்டு உம்மோடு உறவாட வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும், உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அநேகர் பிரயாசங்களை எடுத்தார்கள். அதிலே ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை மொழிபெயர்த்தார்கள். அதற்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள்
மேற்கொண்ட பிரயாசத்தின் விளைவாக இன்றைக்கு எங்களுடைய கையிலும் உம்முடைய வார்த்தை எங்கள் மொழியிலே இருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களிலே அவர்கள் அனுபவித்த அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் மேற்கொண்ட பிரயாசங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு தந்ததான அப்பா உம்முடைய வார்த்தை எங்கள் மொழியிலே வாசிக்க தந்ததான இந்த வாய்ப்பிற்காக, இந்த பாக்கியத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை தொடர்ந்து வாசித்து அதை நேசித்து அதன்படி நடக்கவும் கூட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை முழுமையுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.